ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி டைம் வித் கௌசி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் கௌசல்யா ராஜன். அடுத்த கதையை கேட்க ரெடியா? வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நான் பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்கையும் நீங்க எனக்கு கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிக்கலாம். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். நடந்த அனைத்தையும் கேட்ட பூவிழி, பாவம் அண்ணி, இந்த சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க என்றாள். ஏமாச்சான், குழந்தை திருமணம் செய்யறது சட்டப்படி தப்பு. தெரிஞ்சு எப்படி அந்த ஊர் மக்கள் இதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சு இப்படி ஒரு வேலையை செய்யறாங்க என்றான் ருத்ரன். நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு புரியுது மாமா. அந்த கிராமம் கொஞ்சம் கூட டெவலப் ஆகாம இன்னும் பழைய காலத்துல இருக்கிற மாதிரியே இருக்காங்க. குழந்தை திருமணம் அப்படின்றது அந்த ஊருக்கு ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கு. அடிக்கடி நடக்கவும் செய்யுது. அந்த ஊருக்கு இப்ப வந்திருக்கிற கலெக்டர் ரொம்ப நேர்மையான ஆபீசர்னு கேள்விப்பட்டேன். சைல்ட் மேரேஜை பத்தி அவர்கிட்ட பொதுவா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் என்றான் சஞ்சு. இந்த உலகத்துல இப்படியுமா இருக்காங்க, அதுவும் நம்ம ஊர்ல என்றான் அருண். இது அந்த காலத்துல இருந்தே இருக்கு. நம்ம அந்த ஊரை விட்டு அவுட்டர்ல இருந்ததுனால நமக்கு தெரியல என்றான் சஞ்சு. சிறிது நேரத்திற்கு பிறகு கனவில் இருந்து எழுவது போல விடுக்கென்று எழுந்து அமர்ந்தாள் சந்திரா. அண்ணி என்று அறைக்கு உள்ளே வந்தாள் பூவிழி. மன்னிச்சிடுங்க, நான் எப்படி இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல. தோட்டத்துலதான் படுத்திருந்தேன். இங்க எப்படி வந்தேன்னு தெரியல. தெரியாம மெத்தையில உட்காந்துட்டேன். மன்னிச்சிடுங்க, அடிச்சிடாதீங்க என்று சந்திரா அழுது கொண்டே சொல்ல, சந்திரா பேசியதை கேட்ட பூவிழிக்கு புரிந்தது கடந்த கால வாழ்வில் மிகவும் கஷ்டப்பட்டுள்ளாள் என்பதை. அண்ணி, பயப்படாதீங்க. இங்க இருக்கிற யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. இது உங்க வீடு. இங்க நீங்க எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், எங்க வேணும்னாலும் தூங்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கலாம். யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க என்று ஒருவித அன்போடு கூறினாள். சந்திரா நெளிந்து கொண்டே நின்றிருந்தாள். என்ன ஆச்சு அண்ணி என்று விழி கேட்க தன் சுண்ட விரலை காட்டினாள் சந்திரா. பாத்ரூம் போகணுமா என்றாள் பூவிழி. ஆம் என்று தலையை ஆட்டினாள் சந்திரா. அச்சோ அண்ணி, இதுக்கு எதுக்கு தயங்கிட்டே நிக்கிறீங்க? அதோ அங்கதான் பாத்ரூம் இருக்கு, போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க என்றாள் பூவிழி. சந்திரா சென்று வரும் வரை அங்கேயே நின்றிருந்தாள். சந்திரா தன்னை ஃப்ரெஷ் அப் செய்து கொண்டு வெளியே வந்தாள். வாங்க அண்ணி, சாப்பிட போலாம் என்றாள் விழி. இப்போ வா என்றாள் சந்திரா. ஆமா, இப்பதான் மணி 8 ஆச்சு. நைட் சாப்பாடு சாப்பிட வேண்டாமா? வாங்க என்றாள் பூவிழி. இல்ல, நான் இப்ப சாப்பிடக்கூடாது என்றாள் சந்திரா. புரியல, இப்ப சாப்பிடக்கூடாதுன்னா வேற எப்ப சாப்பிடுவீங்க என்றாள் பூவிழி. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு அப்புறம்தான் சாப்பிடுவேன் என்றாள் சந்திரா. டினா, நைட் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க என்றாள் விழி. நைட்டு ஒரு 12, இல்லனா சில சமயம் 1 மணி கூட ஆகும் என்றாள் சந்திரா. விழி சந்திராவை பாவமாக பார்த்து, அண்ணி, இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, ஆனா இனிமே நேரத்துக்கு சாப்பிடணும் சிறு குழந்தையை போல் தலையை அசைத்தாள். அனைவரும் டைனிங் டேபிளில் சாப்பிட அமர்ந்து இருந்தனர். பூவிழி சந்திராவை அழைத்து வருவதை பார்த்து அருண், அண்ணி சீக்கிரம் வாங்க, பசிக்குது, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்று கூற சந்திராவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்ப மட்டும் இல்ல, இந்த வீட்டிற்கு வந்ததில் இருந்தே ஒவ்வொருவரும் தன்னிடம் அன்பாக நடந்து கொள்வதை ஆச்சரியமாக பார்த்தாள். ஏனென்றால் அவள் வாழ்வில் அன்பானவர்களை அதிகமாக பார்த்ததில்லையே. தன்னிடம் அன்பாக பேசும் ஒரே ஒரு ஜீவன் தன் பாட்டி ஒருவரே ஆவார். என்ன பாப்பா, உட்காருமா, சாப்பிடலாம் என்றான் ருத்ரன். ருத்ரனிடம் ஒரு சிறு புன்னகையை உதிர்த்துவிட்டு கிச்சனுக்கு சென்று அங்கு கீழே அமர்ந்தாள். அனைவரும் சந்திரா செய்வதை பார்த்துவிட்டு ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பூவிழி, அண்ணி, இங்கேயே வந்து உட்கார்ந்துருக்கீங்க என்றாள். நீங்க தானே சாப்பிட கூப்பிட்டீங்க, அதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் என்றாள் சந்திரா. அதுதான், ஏன் இங்க உட்கார்ந்துருக்கீங்க? டைனிங் டேபிளுக்கு வாங்க என்றாள் பூவிழி. ஐயோ, அங்க இல்ல, நான் வரக்கூடாது என்றாள் சந்திரா. ஏன் என்றாள் விழி. நான் அப்பவே சொன்னேனே,
வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு. ஆனா இன்னைக்கு எனக்கு ரொம்ப பசிச்சிருச்சு. அதான் நீங்க கூப்பிட்டதும் வந்துட்டேன். நான் இங்கேயே சாப்பிடுறேன் என்றால் மழலை மனம் மாறாத குழந்தையைப் போல. விழி மட்டுமல்ல, அங்கு அமர்ந்திருந்த அனைவருக்குமே சற்று மனம் வலிக்கத்தான் செய்தது. இந்த சிறு வயதில் இந்த பெண் எவ்வளவு கொடுமைகளைத்தான் அனுபவித்துள்ளாள். ஒரு தட்டில் அங்கிருந்த அனைத்து உணவுகளையும் போட்டுக்கொண்டு சந்திராவிடம் கொடுத்தாள் விழி. தட்டில் உள்ள உணவை பார்த்த சந்திரா, என்னங்க இது, இந்த சாப்பாடு யாருக்கு என்றாள் சந்திரா. உங்களுக்குதான் அண்ணி என்றாள் விழி. நான் இந்த சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது என்றாள் விழி. சந்திரா மீண்டும் என்ன சொல்ல போகிறாளோ என்று பார்த்து கொண்டிருந்த விழியை பார்த்து சந்திரா பேசினாள். அது தப்பா நினைச்சுக்காதீங்க, பழைய சோறு வடிச்ச தண்ணி மட்டும் இருந்தா போதும். எனக்கும் அதுதான் பிடிக்கும். இதெல்லாம் சாப்பிட்டா நான் குண்டாகிருவேன் என்று சந்திரா சொல்ல, விழி, இதெல்லாம் சாப்பிட்டா குண்டாயிருவீங்கன்னு யார் சொன்னது என்று கேட்க, சந்திரா பாவமாய் முகத்தை வைத்துக்கொண்டு, என்னோட சித்தி தான். இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்டா நான் குண்டாயிருவேனா, அப்புறம் வேலை செய்ய முடியாதான். அதனாலதான் நான் இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்றது இல்ல என்று சந்திரா கூற, அனைவருக்கும் சந்திராவை பார்க்க பாவமாய் இருந்தது. இனிமே பழைய சாப்பாடு எல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, நீங்க இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டா குண்டால ஆக மாட்டீங்க. இனிமே நீங்க நேரத்துக்கு சாப்பிடணும். அதுவும் இந்த மாதிரி சாப்பாட்டை தான் சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டா குண்டால ஆக மாட்டீங்க, இன்னும் அழகா ஆயிருவீங்க என்றாள் விழி. இந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லையே என்றாள் சந்திரா. இனி சாப்பிட்டு பழகிக்கோங்க என்றாள் விழி. அந்த உணவை பார்த்து சாப்பிட ஆசை வந்தாலும், ஏய் ராசி கட்டவளே, உன் நாக்குக்கு அறுசுவ விருந்து கேக்குதோ, உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்று சித்தி பழனி வைத்த சூடு கண் முன்னே வந்து போக, பழைய சோறு இல்லைன்னா பரவாயில்ல, நான் நாளைக்கு சாப்பிடுறேன் என்று எழுந்து கொண்டாள் சந்திரா. யோ அண்ணி, சாப்பிடாம எப்படி இருப்பீங்க, எப்படி தூக்கம் வரும் என்றாள் வெளி. அதெல்லாம் எனக்கு தூக்கம் வந்துடும், ஏற்கனவே பழக்கப்பட்டது தானே. நிறைய தடவை வீட்டுல சாப்பாடு தீந்துடும், அப்ப எல்லாம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தூங்கிடுவேன் என்றாள் சந்திரா. அக்னி சந்திராவை பாவமாய் பார்த்து, தன் மனைவியானவளை எவ்வளவு கொடுமை செய்திருக்கிறார்கள் என்று அனைவரையும் கொன்று குவிக்கும் அளவுக்கு மனதில் ஆத்திரம் அதிகரிக்க, பிடுக்கினை எழுந்து தன் அறைக்கு சென்று விட்டான் அக்னி. அக்னி எழுந்தவுடன் அனைவரும் சாப்பிடாமல் எழுந்து கொள்ள, என்ன மன்னிச்சிருங்க, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என்றாள் சந்திரா. இல்ல குட்டிமா, எங்களுக்கும் பசிக்கல என்றான் ருத்ரன். பொய் தானே சொல்றீங்க, எனக்கு தெரியும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குது, என்னாலதான் சாப்பிடாம இருந்துட்டீங்க என்றாள் சந்திரா. சந்திராவின் குழந்தைத்தனமான பேச்சை கேட்டு மருத்துவனாக சந்திராவிடம் பேசினான் அருண். ஆமா அண்ணி, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போட்டு தரீங்களா என்றான் அருண். அச்சு, எனக்கு தெரியும் நீங்க பசியில இருக்கீங்கன்னு, எல்லாரும் எனக்காக உட்கார்ந்து சாப்பிடுங்களேன் பிளீஸ் என்றாள் சந்திரா. அண்ணி பசிக்குது என்றான் அருண். இதோ வரேன் என்று தன் கைகளை கழுவிக்கொண்டு அருணுக்கு பரிமாற ஆரம்பித்தாள். அனைவரும் சந்திராவை தான் பார்த்தனர். ஒரு தாய் தன் மகனின் பசியை பார்த்து எவ்வாறு துடிப்பாளோ அவ்வாறே துடித்தாள் சந்திரா. சாப்பிடுங்க என்றாள் சந்திரா. அப்பொழுதுதான் அருணின் கையை கவனித்தாள். ஐயோ, கையில அடிபட்டிருக்கு என்றாள் சந்திரா. அருண் உட்பட அனைவரும் பதறி எங்க அடிபட்டிருக்கு என்று அனைவரும் கேட்க, அனைவரும் திடுக்கென்று எழுந்து நின்ற விதத்தை பார்த்து பயந்து விட்டாள். சொல்லுங்க நீ, யாருக்கு அடிபட்டிருக்கு என்றான் சஞ்சு. பயந்து கொண்டே அருணை தன் ஆள்காட்டி விரலால் காட்ட, அருண் தன் கட்டை விரலில் போட்டிருந்த சிறு பேண்டேஜை பார்த்துவிட்டு, இது சின்ன காயம்தான் நீ என்றான் அருண். என்ன சின்ன காயமா, கையில பேண்டேஜ் போடுற அளவுக்கு இருக்கு, இது சின்ன காயமா, இந்த கையோட எப்படி சாப்பிடுவீங்க என்றாள் சந்திரா. சந்திராவை உள்வாங்கியபடி அருண், ஆமா அண்ணி, என்னால சாப்பிட முடியாது, நீங்க வேணா ஊட்டி விடுறீங்களா என்றான் அருண். நானா என்று சற்று தயங்கி பின்பு சரி என்றாள் சந்திரா. தட்டில் உள்ள சாதத்தை பிசைந்து அருணின் வாய் அருகே தன் கையை கொண்டு சென்று சாதத்தை ஊட்டினாள். அருணுக்கு கண் கலங்கி விட்டது. தங்கள் அன்னைகளின் ஞாபகம் வந்தது.
அதை பார்த்த சஞ்சுவுக்கும் தங்கள் அன்னைகள் நினைவிற்கு வர தயங்காமல், அண்ணே எனக்கும் ஊட்டி விடுறீங்களா என்றான் சஞ்சு. என்ன நினைத்தாலோ சரி என்று தலையை ஆட்டினாள் சந்திரா. இதை பார்த்து கொண்டிருந்த விழியும் ருத்ரனும் சும்மா இருப்பார்களா? அப்போ எங்களுக்கு என்று அவர்களும் சேர்ந்து கொள்ள, சற்றும் முகம் சுளிக்காமல் ஒரு அன்னை தன் குழந்தைகளுக்கு எவ்வாறு ஊட்டுவாளோ அதே போல் அனைவருக்கும் மாறி மாறி ஊட்டினாள் சந்திரா. வழக்கத்தை விட சற்று அதிகமாகவே அனைவரும் சாப்பிட்டனர். அறையில் முத்துவிடம் போனில் ஏதோ பேசிக்கொண்டு அக்னி வர, அனைவரும் சந்திராவை சுற்றி சிரித்து பேசிக் கொண்டிருக்க, சந்திராவும் அனைவருடனும் சிரித்து பேசிக்கொண்டே ஊட்டினாள். அதை பார்த்த அக்னிக்கு கூட தன் பெற்றோர்கள் ஞாபகம் வர அங்கிருந்து ரூமுக்குள் செல்ல பார்க்க, மச்சான் வாடா சாப்பிட என்றான். இல்ல நீங்க சாப்பிடுங்க என்று ஹாலில் அமர்ந்து டிவி பார்க்க ஆரம்பித்தான். அனைவருக்கும் ஊட்டி முடித்த பின் அனைவரும் எழுந்து செல்ல போக, பாப்பா உண்மைய சொல்லவா, உன்னோட கையால சாப்பிட்டதுனாலயோ என்னவோ இன்னைக்கு வழக்கத்தை விட அதிகமாவே சாப்பிட்டிருக்கோம். அதுவும் இந்த 2 மச்சான்கள் இருக்கான்களே என்று ருத்ரன் கூறிக்கொண்டிருக்கும் போதே, அச்சோ பிள்ளைங்க சாப்பிட்றதை ஏன் இப்படி கண்ண வைக்கிறீங்க அண்ணா என்று சந்திரா சொல்ல, என்ன பிள்ளைங்களா? 2 பேரும் பாகுபலிக்கே டஃப் கொடுப்பானுங்க. இவங்களுக்கு டெய்லி இதே மாதிரி ஊட்டி விட்டேன்னா இப்ப இருக்கிறத விட 4 பீமன் ஒன்னா சேர்ந்த மாதிரி மாறிடுவானுங்க என்று ருத்ரன் கூற, அருணும் சஞ்சுவும் ருத்ரனை நங்கென்று ஒரு கொட்டை வைக்க அனைவரும் சிரிப்பு சத்தமும் வீடெங்கும் ஒலித்தது. அனைவரும் சாப்பிட்டு முடித்து டைனிங் டேபிள் இருந்து எழ போக, எல்லாம் உட்காருங்க என்றாள் சந்திரா. ஏன் நீ என்றான் சஞ்சு. தட்டில் உள்ள கடைசி பிடி சாதத்தை அவர்கள் அனைவரின் தலையை 3 முறை சுற்றி வீட்டின் வெளியே இருக்கும் நாய்க்கு போட்டாள். இவை அனைத்தையும் பார்த்த அக்னி தன் அம்மா அஞ்சலி தான் ஞாபகம் வந்தார். அவரும் சந்திரா போல்தான் செய்வார். அனைத்து பாத்திரங்களையும் கழுவி கொண்டிருந்தாள் சந்திரா. அண்ணி என்றாள் விழி. சொல்லுங்க என்றாள் சந்திரா. அண்ணா இன்னும் சாப்பிடல, அண்ணாவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறீங்களா என்று ஹேண்ட் வாஷ் பண்ணி கொண்டே விழி சொல்ல, ஐயோ நானா என்று சற்று படபடப்புடன் கேட்க, ஆமா நீங்க தான் அண்ணாவோட வைஃப், அப்போ நீங்க தானே சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும் என்றாள் விழி. எனக்கு அவரை பார்த்தாலே பயமா இருக்கு என்றாள் சந்திரா. அண்ணி இப்போ நீங்க அக்னீஸ்வரன் அண்ணனோட பொண்டாட்டி, அண்ணாவுக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் நீங்க தானே செய்யணும். கிராமத்துல வளர்ந்த உங்களுக்கு சொல்லி தரலையா என்று விழி கேட்க, சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? அத பாட்டி தாலி கட்டின புருஷனுக்கு என்ன வேணுமோ அத பொண்டாட்டியா நீதான் செய்யணும். புருஷன் மனசு நோகும்படி எதுவும் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அதத்தான் செய்யணும்னு பாட்டி சொன்னாங்க என்றாள் சந்திரா. பாட்டி சொன்னாங்கல்ல, இப்போ அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுங்க என்றாள் விழி. அக்னிக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு ஹாலிற்கு சென்றாள். அட வாங்க, நீ சாப்பிட போறீங்களா? டேய் சஞ்சு தள்ளி உட்காரடா, அண்ணி உட்காரட்டும் என்று அருண் சஞ்சுவை தள்ளிவிட, சஞ்சு மீண்டும் அருணை தள்ளிவிட இருவரும் சேர்ந்து சந்திராவை லேசாக இடிக்க, சந்திரா உணவு தட்டுடன் சற்று தடுமாறினாள். தடுமாறிய சந்திராவை தன் ஒரு கையால் சந்திராவின் இடையிலும் மற்றொரு கையால் சந்திரா கையில் வைத்திருந்த தட்டும் என பிடித்தான். இருவரின் கண்களும் ஒருவருக்கொருவர் பார்க்க, இருவரின் கண்களும் என்ன பார்க்கிறது என்று சுற்றி நின்று சஞ்சு, அருண், விழி, ருத்ரன் பார்க்க, சந்திராவின் விழிகளிலோ ஒருவித பயத்தில் எப்பொழுது வேணுமானாலும் கண்ணீர் துளியை விட இருக்க, அக்னியின் கண்களோ சிறு குழந்தை என இருக்கும் அவள் பால் வண்ண முகத்தை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். தன் மனைவி என்ற உரிமையிலோ அல்ல வேறு என்ன உணர்வோ தெரியவில்லை. இருவரும் 5 நிமிடம் வரை சிலை என இருக்க, என்னடா நடக்குது இங்க, சுத்தி இத்தனை பேர் இருக்கும், கொஞ்சமாதான் அசைறான்களான்னு பாரு என்றான் ருத்ரன். யோ மாமா, அத பத்தி நீ பேசுறியா? சுத்தி அத்தனை பேர் இருக்கும்போது எங்க முன்னாடியே என் தங்கச்சி கிஸ் அடிச்சவன் தானே நீ என்றான் சஞ்சு. யோ பையப்பிள்ளை எனக்கே ரிப்பீட் ஆகுதே. விழி, உன்கிட்ட ஒண்ணு பேசணும், கொஞ்சம் வெளியே வா. டேய் மச்சான்களா, உங்ககிட்டயும் தான், கொஞ்சம் வெளியே வாங்க என்றான் ருத்ரன். சற்று நேரத்தில் நிகழ்வுலகத்திற்கு வந்த அக்னி சந்திராவை விட்டு சற்று விலகி நின்றான்.
உணவு தட்டை சந்திராவின் முன் நீட்ட வேண்டாம் என்று தலையசைக்க, பின் யாருக்கு என்று கண்களாலே கேட்க, உங்களுக்கு என்று கைவிரல் துணையோடு சொல்ல, என்ன நினைத்தானோ சோஃபாவில் அமர்ந்து சந்திராவை இழுத்து தன் மடியில் உட்கார வைத்தான். திடீரென்று அக்னி இப்படி செய்வான் என்று எதிர்பார்க்காதவள் அவன் மடியில் இருந்து எழுந்து கொள்ள முயற்சித்தாள். விடுவானா அக்னி? ஊட்டு என்றான் அக்னி. என்று மலங்க மலங்க விழித்த சந்திராவை பார்த்து மீண்டும் அக்னி பேச ஆரம்பித்தான். அவங்களுக்கு மட்டும்தான் ஊட்டுவியா? எனக்கு ஊட்ட மாட்டியா? நீ மாட்டேன்னு சொன்னாலும் நீ தான் எனக்கு ஊட்டணும். ஊட்டு என்றான் அக்னி. சந்திராவோ அக்னி தன்னை அவன் மடியில் அமர்த்தி இருப்பதவே பெரிய அதிர்ச்சியாக எண்ணிக்கொண்டிருக்கும் போது அதில் ஊட்டிவிட சொன்னது அதைவிட பெரிய அதிர்ச்சி அல்லவா? என்ன செய்வது என்று தெரியாமல் நெளிந்து கொண்டே இருந்தாள். இப்ப எதுக்கு நெளிற? ஒழுங்கா உட்காரு என்றான் அக்னி. யாராவது வந்துருவாங்க, என்ன விடுங்க என்று சிறு குரலில் சந்திரா கூற, யாரு வந்தாலும் எனக்கு கவலை இல்ல, ஊட்டு என்றான் அக்னி. தன் சிறு வெண்டை பிஞ்சு விரல்களால் சாதத்தை பிசைந்து அக்னிக்கு ஊட்ட வர சட்டென்று தடுத்தான். என்னவென சந்திரா பார்க்க, சாப்பாட்டுல விஷம் எதுவும் கலந்திருக்கியா என்றான் அக்னி. திடுக்கென பார்த்தால் சந்திரா. இல்ல, இதுவரைக்கும் நீ சாப்பிடல, என் குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் மாத்தி மாத்தி ஊட்டிக்கிட்ட. அதுல இருந்தே தெரியல சாப்பாட்டுல நீ ஏதோ கலந்திருக்கன்னு. அதான் கேட்டேன், சொல்லு, சாப்பாட்டுல என்ன கலந்த? சாப்பாட்டுல வச வச்சு எங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு சொத்தையெல்லாம் சுருட்டிட்டு ஓட பாக்குறியா என்ற அக்னி வார்த்தைகளால் சந்திராவை எரிக்க, விடிக்கென்று அக்னி மடியில் இருந்து எழுந்தாள் சந்திரா. கண்களில் நீர் அருவியாய் ஓட அக்னியை பார்த்து, என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டீங்க? சின்ன எறும்புக்கு கூட வலிக்க கூடாதுன்னு பார்த்து பார்த்து நடப்பேன். அப்படிப்பட்ட என்ன பார்த்து ராசாவையும் என் ராசா குடும்பத்தையும் கொல்ல வந்தையான்னு சொல்லி கேக்குறீங்க? என்ன காப்பாத்தின ராசாவையும் என் ராசா குடும்பத்தையும் எப்படினா என்று அடுத்த வார்த்தை வராமல் அழுதாள் சந்திரா. சந்திரா கூறிய என் ராசா என்ற வார்த்தையை கேட்ட அக்னி மனதிற்குள் மகிழ்ந்தான். இப்ப என்ன, இந்த சாப்பாட்டுல விஷம் இருக்கா இல்லையான்னு தானே உங்களுக்கு தெரியணும். நானே சாப்பிடுறேன் என்று உதட்டை பிதுக்கிக் கொண்டு தட்டில் உள்ள அனைத்து உணவையும் உண்ணத் தொடங்கினாள். இங்கு நடந்த அனைத்தையும் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்த அனைவருக்கும் பெரிய அதிர்ச்சிதான். அக்னி இப்படியெல்லாம் பேசுவானா என்று. அடியே விழி, உன் அண்ணனுக்கு என்னாச்சு? ஆனா சரியான கேடிடி, எப்படி பொண்டாட்டிய சாப்பிட வச்சான் பாத்தியா என்றான் ருத்ரன். ஆனாலும் அண்ணா அண்ணிய அப்படி பேசிருக்க கூடாது, பாவம் அண்ணி அழுதுட்டே சாப்பிடுறாங்க என்றாள் வெளி. அன்னைக்கு அண்ணன் தான் சரி, நாம எவ்வளோ நேரம் சொன்னோம், அண்ணி சாப்பிட்டாங்களா? இல்ல. ஆனா அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தையில எப்படி சாப்பிட்றாங்க பாரு என்றான் அருண். டேய், நீங்க 2 பேரும் நான் சொன்ன ஏற்பாடை செய்யாம இங்க என்னடா செய்றீங்க என்றான் ருத்ரன். யோ மாமா, எங்களை அண்ணன் கிட்ட மாட்டி வர்றதுல உனக்கு என்னையா அவ்வளோ சந்தோஷம் என்றான் அருண். இது மட்டும் அண்ணாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் ஸ்பெஷல் புக்கிங் பண்ணி சொர்க்கத்துக்கே பார்சல் பண்ணி விட்டுருவாரு என்றான் சஞ்சு. ஆமாங்க, கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணலாமே என்றாள் வெளி. அடே, நான் என்னமோ என்னோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ண சொன்ன மாதிரியும் ஆளாளுக்கு சீன் போடுறீங்க. நடந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணியாச்சே, இனி அவங்க 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அதுக்கு நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா இப்படி ஏதாவது செஞ்சாதான் முகம் கொடுத்து பேசவே ஆரம்பிப்பானுங்க. அதுக்கு அவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கணும். அப்படி இருந்தா தான் என் மச்சான் அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணுவான் என்றான் நண்பனின் நல்வாழ்விற்காக. மாம்ஸ், நான் ஒன்னு சொல்லவா என்றான் சஞ்சு. என்னடா என்று ருத்ரன் கேட்க, இப்ப நீங்க என்ன வேலை பண்றீங்கன்னு தெரியுதா என்று கேட்க, அட்டி நில்றோ, என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்ட, நில்றோ என்று சஞ்சுவை துரத்த அங்கு ஒரே சிரிப்பொலி எழுப்பியது. கோபத்திலோ அல்லது பசியிலோ தெரியவில்லை, சந்திரா அடுத்த 10 நிமிடத்தில் அனைத்தையும் சாப்பிட்டு அக்னியை பார்த்தாள். அக்னி சந்திராவை பார்த்து, உன்னை எப்படி சாப்பிட வச்சேன் பாத்தியா என்று ஒரு வெற்றி சிரிப்புடன், இப்ப நம்புறேன், போ எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா என்றான்.
சரி என்று தலையை அசைத்து மீண்டும் வேறு ஒரு தட்டில் உணவை எடுத்துக்கொண்டு வந்தாள். அக்னியின் முன் நீட்டினாள் அந்த உணவு தட்டை. மீண்டும் சந்திராவை தன் மடியினில் கிடத்தி ஊட்டிவிடு என்றான். என்ன விதமான ஆளிவன் என்று பார்த்து கொண்டிருந்த சந்திராவின் காதருகே சென்று, பசிக்குதடி பொண்டாட்டி, ஊட்டிவிடு என்று அக்னி தனது காந்த குரலில் சொல்ல, காந்தத்தின் ஈர்ப்புக்கு ஏற்றவாறு அக்னிக்கு உணவை ஊட்டினாள். அக்னி சாதத்தை சாப்பிடுகிறானா அல்லது பெண்ணவளின் விரலை சாப்பிடுகிறானா என்று அவனுக்கே தெரியவில்லை. ஒரு வழியாக அக்னிக்கு உணவை ஊட்டி முடித்துவிட்டு மடியில் இருந்து எழ முயற்சிக்க அவளால் முடியவில்லை. பின்பு எவ்வாறு எழ முடியும்? அக்னிதான் தன் கையினால் கொடியவளின் இடையை இறுக்கமாக பிடித்திருந்தானே. பாவமாய் அக்னியை சந்திரா பார்க்க, இனிமே இந்த வீட்டுல நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடணும். குறிப்பா எனக்கு 3 வேளையும் உன் கையால தான் சாப்பிடணும். அதுவும் இன்னைக்கு நீ எப்படி உக்காந்து எப்படி எனக்கு ஊட்டி விட்டையோ அதே மாதிரிதான் டெய்லியும் எனக்கு ஊட்டி விடணும் என்று தன் மடியில் சந்திரா அமர்ந்திருப்பதை சுட்டி காட்டி, என்ன புரியுதா என்று அதட்டும் குரலில் கேட்க, வேகமாக தலையசைத்து மீண்டும் பாவமாய் பார்த்தாள் சந்திரா. என்ன என்று அக்னி கேட்க, நான் போகட்டுமா என்றாள் சிறு குரலில். போ என்று கூறினான் சற்று குறும்பாக. மீண்டும் முழித்தாள் சந்திரா. என்ன போக மனசு இல்லையா? இப்படியே உட்கார்ந்துருக்கலான்னு ஆசையா என்ன என்று அக்னி கேட்க, அதுக்கு நீ விடணும்டா, அப்பதான் அந்த பொண்ணு அங்கிருந்து போகும் என்று சிரித்து கொண்டே கூறினான் ருத்ரன். சட்டென்று அக்னி மடியில் இருந்து எழுந்து கிச்சனுக்குள் சென்றாள் சந்திரா. அப்புறம் மச்சான், எப்பவும் அண்ணன் தம்பிங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க நாடு ஹால்ல நின்று ரொமான்ஸ் பண்றேன்னு? இப்போ சார் என்ன பண்றீங்க என்று நமட்டு சிரிப்புடன் ருத்ரன் கேட்க, டேய் ஓவரா பேசாத, சும்மா எப்ப பாரு பசுக்கலன்னு சொன்னா பின்ன எப்படிதான் சாப்பிட வைக்கிறது? அதான் அப்படி பண்ண, வேற எதுவும் இல்ல. அதுவும் இல்லாம குழந்தை மாதிரி இருக்கா, இவளை எப்படி மிரட்டி உருட்டி சாப்பிட வைக்கணுமோ அப்படிதான் சாப்பிட வைக்க முடியும் என்று தனக்கு ஒரு ஆபீஸ் கால் வர வெளியே சென்று பேசிக் கொண்டிருந்தான் அக்னி. மாம்ஸ், அண்ணா ரூமை டெக்கரேட் பண்ணியாச்சு, நீங்க சொன்ன மாதிரியே. ருத்ரனிடம் வந்தனர் சஞ்சுவும் அருணும். டேய் கேன்சல் பண்ணிடலாமா என்று ருத்ரன் அந்த பல்ட்டி அடிக்க, டேய் மாமா என்னையா சொல்ற என்று அருண் கேட்க, 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு தான் நான் அப்படி செய்ய சொன்னேன். ஆனா உன் அண்ணன் சந்திராவை குழந்தைன்னு சொல்லிட்டு போறான்டா, இவங்களை எப்படிடா புருஷன் பொண்டாட்டி விளையாட வைக்கிறது என்று ருத்ரன் கூறிக்கொண்டிருக்கும் போதே அக்னி வந்தான். இந்த நேரத்துல தூங்காம அப்படி என்ன விளையாட்டு விளையாட போறீங்க? சஞ்சு, நாளைக்கு நீ டியூட்டி போகணும்ல என்றதும், ஆமாண்ணா என்றான் சஞ்சு. அருண் என்று அக்னி சொல்லும் போதே, ஆமாண்ணா நாளைக்கு நான் காலேஜ் போகணும் என்று அருணும் சஞ்சுவும் அவர்கள் அறைக்கு ஓடி சென்றனர். மாட்டியது ருத்ரன் தான். டேய் நீ என்ன உன்னோட வீட்டுக்கு போகலையா என்றான் அக்னி. ஆமா, என் வீட்டுக்கு போக ஏதோ 1000 கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்கிற மாதிரி, இங்க இருந்து பக்கத்து காம்பவுண்ட தாண்டினா என் வீடு என்றான் ருத்ரன். என்னங்க எல்லாமே ரெடிங்க, அண்ணன் ரூம்ல நீங்க சொன்ன மாதிரியே சொல்லி விட்டுட்டு வந்திருக்கேன் என்று கூறிக்கொண்டே அந்த இடத்திற்கு வந்தாள் விழி. அண்ணன் இருப்பதை பார்த்துவிட்டு திருவென முழித்தாள் விழி. சந்திராவை ஏன் ரூமுக்கு போய் விட்டுட்டு வந்த என்றான் அக்னி. இது என்னடா கேள்வி? ஓ ரூம்ல ஓம் பொண்டாட்டி இருக்காம வேற யார் இருப்பா? இதுக்கு முன்னாடி அப்படியோ, இனி நீயும் சந்திராவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சோ பாப்பா உன் கூட ஓ ரூம்ல தான் இருப்பா என்று ருத்ரன் சொல்ல, நீயே சொல்ற பாப்பான்னு, அவளை எப்படிடா நான் பொண்டாட்டியா பாக்குறது? ஐ நீட் சம் டைம் என்றான் அக்னி. மாப்பிள, சந்திரா குழந்தை மாதிரிதான், குழந்தை கிடையாது. உங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு தெரியும், அதுக்காக உடனே உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க சொல்லல. பட் அதுக்காக நீயும் பாப்பாவும் தனித்தனியாகவும் இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு முக்கியமான ஒரு விஷயமே 2 பேருக்குள்ள புரிதல் தான். அதுக்காக தான் இனிமே நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்க சொல்றேன் என்றான் ருத்ரன். இருந்தாலும் எப்படி என்று இழுத்த அக்னியை பார்த்து, நீ இழுக்கிறத பார்த்தா ஏதோ அப்போதைக்கு காப்பாத்துற மாதிரி காப்பாத்திட்டு வேற எங்கேயோ போய் விட போறியா என்ன என்றான் ருத்ரன். போதும் நிறுத்து என்று தன் கைகளை முறுக்கி கொண்டு தன் அறைக்கு சென்றான் அக்னி. ருத்ரனும் விழியுடன் தன் வீட்டிற்கு சென்றான்.
சற்றும் தாமதிக்காமல் பின்னிருந்து தன் கணவனை அணைத்தாள் விழி. என்ன விழி, திடீர்னு ஒரு பூவாசமே என் மேல அடிக்கிற மாதிரி இருக்கே, என்ன விஷயம் என்றால் பின்னிருந்த விழியை முன்னோக்கி இழுத்தவாறு கேட்டான் ருத்ரன். ஐ லவ் யூ மாமா என்று விழி ருத்ரனின் கன்னத்தில் முத்தமிட்டாள். ஏய், என்னடி ஆச்சு? வழக்கமா நான் கேட்டாலும் தரமாட்டா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், நீயா தர என்று விழி கன்னத்தில் மறுமுத்தம் கொடுத்தான். அண்ணாவை ஹேண்டில் பண்றது சாதாரண விஷயம் இல்ல, ஆனா உங்களால மட்டும் எப்படி முடியுது? என் அண்ணாவை ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க தான். நீங்க பேசும்போது எனக்கே ஷாக் ஆயிருச்சு, ஏன் புருஷனா இவ்வளவு அறிவா பேசுறாருன்னு என்று விழி கூற, ஏன்டி சொல்ல மாட்டேன்? உனக்கு தெரியாது விழி, ஃபேமிலி வாசமே படாத எனக்கு ஃபேமிலினா எப்படி இருக்கும், அம்மா அப்பானா எப்படி இருப்பாங்க, அண்ணன் தங்கச்சினா எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் எனக்கு வெறும் கனவு மட்டும்தான்டி. அந்த மாதிரிலாம் நமக்கும் இல்லையேன்னு சின்ன வயசுல நான் நினைக்காத நாள் இல்லடி. அப்படி நினைச்சிட்டு இருந்தப்பதான் என் நண்பன் அக்னி மூலமா எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. எனக்கு எல்லாம் கொடுத்த என் நண்பனுக்கு நான் ஏதாவது பண்ணோம்ல, அவன் லைஃப் ஃபுல்லா ஹாப்பியா அவன் ஒய்ஃபோட சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. எல்லாம் இந்த ரைட்டரை சொல்லணும். எப்ப பார்த்தாலும் என்னை காமெடி பீஸாவே காட்டிட்டாங்க. வேணும்னா ருத்ரன் பூவிலி லவ் ஸ்டோரிய ரைட்டரை எழுத சொல்லலாமா என்று விழி கேட்க, இதுவும் நல்லா இருக்கே, அப்படின்னா என் கதையில நான் தானே ஹீரோ என்றும், எப்பா யாருப்பா அந்த ரைட்டரு, கொஞ்சம் எங்க கதையும் கன்சிடர் பண்ணுங்க என்று விழியிடம் முத்தெடுக்கும் பணியில் மூழ்கினான் ருத்ரன். விழி ருத்ரன் கதை வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப கதைக்குள்ள போலாம். அக்னியின் அறைக்குள் முயல் குட்டி போல நின்றிருந்தாள் சந்திரா. செகண்ட் ஃப்ளோர் முழுவதும் அக்னியின் தனித்துவமான அறைகள் தான் இருக்கும். கண்காட்சியில் வைக்க வேண்டிய பல பொருட்கள் அக்னியின் ரூமில் இருந்தது. பெட்டுக்கு அருகே ஒரு சோஃபாவும், ட்ரெஸ்ஸிங் ரூமும், பால்கனி, பர்சனல் ஆபீஸ் ரூம் மற்றும் ஜிம் என அனைத்து வசதியுடன் இருக்கும் ஒரு நவீன அறையாகத்தான் இருந்தது. சந்திரா அனைத்தையும் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். பஞ்சமத்தியின் அருகே அக்னியின் ஆள் உயர போட்டோ பிரேமை பார்த்த சந்திரா தன்னையே அறியாமல் அந்த போட்டோவில் இருக்கும் அக்னியை தன் விரல்களால் வருடி கொண்டிருக்கும் போதே படார் என அக்னி உள்ளே வந்தான். திடீரென வந்த அக்னியை பார்த்து உடல் நடுங்க நின்றிருந்தாள் சந்திரா. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இது வரைக்கும் கதையை முழுவதுமா கேட்டிருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை மீட் பண்றேன். பாய்.